முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை தீரும்னு என்னிலிருந்து ஆகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்துள்ள தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்றிக்காரன் காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா பாப்பாரு. அதானே காவலையும் பார்க்கணும், சரி கொஞ்சம் காதலையும் பார்க்கணும். இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயது பதாங்க 12ல இருந்து 13 ஆரம்பிக்குது. ஆமாங்க, ஏன்னா வள்ளியோட வயது கதை பிரகாரமே அதானுங்க. ஆமா உண்மைதான். 12 தான் ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசி வரும் இருக்காங்க. அப்ப 50 வயதுல ஆசி இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. அப்ப எனக்கு ஆசை இருக்கணும்லங்க. ஆசை இல்லாம மனிதன் அரை மனிதன் இருக்காங்கல்ல, இருந்துட்டாலும் அப்படி இருந்துட்டாலும் என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல், அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, வருவாரு வருவாரு வருவார். ஏ அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா ஒரு 8 மணிக்கு வந்துருவாரா? இல்லங்க, சரியாக 3 குறித்த நேரத்தில் வந்துருவார் கண்டிப்பா. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாள் அழைத்துக்கிட்டே இருக்குது. ஆக 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்தும் அப்படி வா வா வான்னு எப்படி இருக்கு அந்த சிறுசிலு காத்து. கைதட்டிய ஒரு 3 உள்ளத்திற்கு நன்றி. இருக்கட்டும், நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், தாய்மார்களுக்கு நன்றிட்டா. இருந்துட்டாலும் எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா யார் யாருக்கு போட்டி? இந்த பாடுவோமே, யார் யாருக்குமா போட்டி சொல்லுங்க. யார் யாருக்கு போட்டி? சேட்ட ஜெயபாண்டியா. ஓஹோ ஆமா. ஏ அப்பா, நாங்க பார்க்காத சேட்டைய
வெளியில வரட்டு பாத்துக்கிடுவோம். வந்திருக்கக்கூடிய நாரதர் சேட்டக்கார ஜெயபாண்டியா வள்ளி கலை அரசியா கழகம் உண்டு மறுபடியும் கழகமா கழகம் உண்டு கழகம் உண்டு நிச்சயம் கழகம் உண்டுப்பா. வெளியில வந்து மாத்துக்கிடுவோம். ஏதாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கிறோம். ஏன்னா அரிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவ வசித்துவ என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை கட்டினவர் யாருன்னா நாரத மகாமுனிவர். 14 லோகத்து பெற்ற பெயரே முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கே என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அவரை சரியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. அவரை சந்திப்பதற்கு முன்பதாக ஐயா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய பாடல் அவருடைய நினைவாக ஒரு பாடலை பாடி அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச சின்னவனே மஞ்சளே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மந்த உண்டு சொன்னதியா அவ மன்னவன் அந்த வானத்தை போல மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச சின்னவனே ஆரி போல போதும் இது தேர் போகும் ஆரி வாரி போதும் இது யாரு உலகினாரி பாச வைத்ததாலே நீ பயிரி தாண்டுலி வயிறு காட்ட போதும் நீ பழைய சுமந்தனி சாமி வழியை கேட்டிடுமா நீதனையே நீதிடுமா இது மண்ணுக்கு சம்பந்த உண்டு சொன்னது யாரே அந்த மன்னவன் நீரே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு. துன்பம் வந்த போதும் இங்கே துணைக்கு போவதாரு. கலங்கும் போது தேடி, அது தேடியும் போது நீடி. கனவு போட்ட போது இங்கு துணைக்கு போவதாரு. வெந்தமுமோ ஆயிடுமா நீடுதான் ஆயிடுமா மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரே அத மன்னவன் தீரே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளியை போல குணம் படைச்ச என்னவனே மஞ்சளிலே ஒரு நோய் எடுத்து நின்று மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னதியா ஆத மன்னவன் தீரே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளியை போல குணம் படைச்ச நன்றி 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 தாய்மார்களுக்கு நன்றி நன்றி கைதட்டி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும். இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். ஆக சந்திப்பதற்கு முன்பதாக இடமும் யாருக்கு சொந்தமான இடம் யாருக்கு எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்திற்கு வரும்பொழுது அப்படி குழு குழுன்னு ஆமா அப்படி இருக்கணுங்க. ஏன்னா குளிர்ச்சியான இடம் அல்லவா, மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி என்ன பகுதி? குறிஞ்சி நில பகுதி. இந்த குறிஞ்சி நிலத்தை இடத்தை பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருக்கு தெரியுமா? அந்த மலரே குறிஞ்சி மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே
தலைமை சூடு சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே இருக்காங்கல்ல. இருந்துட்டாங்க பிள்ளை செஞ்சுக்கோமா. அன்பு தோழி, அருமை தோழி, அந்த பெண்மணியை சந்திக்கணும். அடுத்து ஒருத்தி இருக்கா. ஆமா, அரங்கேற்ற நாயகி. என்னப்பா அந்த நாயகி இந்த இடத்துக்கு வந்தாதான் அப்படி சும்மா கலகலன்னு சிறப்பாக இருக்கும். அங்க சீக்கிரம் ஓடியாங்க. மதுரப்பக்கோ ஏ பாட்டு மனசில் நிற்கோ நான் பாடும் நீரோ போதுதான். ஏ ஊரி மதுரப்பக்கோ ஏ பாட்டு மனசில் நிற்கோ நான் பாடும் நீரோ போதுதான். நீ தூங்கு நிலமோ தூங்கு ஆகாய நிலமோ தூங்கு நான் தூங்க மாட்டேன் கோழிதான். என்னோடு ஊழும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு ஊழும் இல்லை என்னோடு வாழும் இல்லை
பாடும் நேரம் போதுதான். காட்டி விட்டு தள்ளுங்கள் வந்தாரை வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் நீண்டாக பாருங்கள் நீ தாங்கணும் காயாகுமா காயானது கனியாகுமா இதற்காக பாடலாமா அதனால பாடுறேன் பாட்டு மனசில் இருக்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நிலமோ தூங்கும் ஆகாயிரமோ தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் நான் தூங்க மாட்டேன் கோழிதான். அப்பா சொல்லிருக்காங்க போய் காட்டுல போய் காவலை பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு காவல் காக்க யார் யாரு போகணும் தெரியுமா? பள்ளியம்மாவுக்கு துணிக்கு நான் போறேன். எனக்கு துணியா தோழி மாதிரி ஒரு அழகு தேவதையை கூட்டிட்டு வந்திருப்போம் தெரியுமா? உங்களை விட அழங்க. சரி இருந்தாலும் காட்டுல போய் காவலை காக்கிறதுக்கு இருந்தாலும் நீங்க யாராவது கால் அடிச்சிருக்கீங்களா? நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? எங்க அப்பா சுவையா உடைய சொல்லணுங்க. ஏன் அம்பளை பேபி நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? யாராவது காதல் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறீங்க. வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது உனக்குலாம். மைசெட்டுக்காரனே நீங்க நிக்கவே இருக்காங்களே. நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல என்னை காதலிங்க. ஏன்னா காதலிக்கிறது தவறு கிடையாது. காதல என்னது அன்பு. அன்பு யார வேணாலும் காதலிக்கிறது தவறு கிடையாது. இருந்தாலும் நானும் ஒருத்தரை விரும்புறேன் தெரியுமா? மைசெட்டுக்கார வச்சிருக்கேன். நானும் ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்லணும். குள்ளூரும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கிறா. குள்ளூரும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கிறா. குக்கு 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 மல்லிகைப்பூ பாடலாம்.
குழலூதும் கண்ணினுக்கு குளிர்பால் பாட்டு கேட்கிறா குக்கு 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 குழலோடு மச்சாவும் குழலோச பொட்டி போடுதா குக்கு குக்கு இலையோட பூவே ஆபத்தா இல்லை விடாத ஆமாதே ரொம்ப கொலை சரி இருந்தாலுங்க எனக்கு அடுத்த தோழி மாதிரி இருக்கான்னு சொன்னேன்ல ஆமா அல்லதா நீ வரேன்னு பார்த்து அப்புறம் வெளியே ಅದೇ ಇಲ್ಲ ಆತ ಚುಪ್ಪಟ್ಟ ஆளான நாள் முதல அருகி நினைச்சதில்லை மாமானவும் கிடைக்கி பார்க்கப்பட ஆசைப்பட்டேன் வாத்தா வாத்தா ஆச்சத்தே ஏ என்னடி உள்ள வாய் செய்தா என்ன கொண்டு என்னவா ஆளான நாள் முதல அழகு அழகு தேவதையா யாருக்கு நினைச்சதில்லை மாமான உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டேன் அம்மா வெறுவாயை கட்டுறீர்களே அப்படி தாடி ஒன்று கட்டி போட்டா தாடி ஒன்று கட்டி போட்டா ஆகாதி ஆகாதி மச்சானே இப்போது நிச்சயமில்லை கண்ணை வெட்டி சுத்தரவையா அப்படி என்னடி அது பாசம் தெரியாத மாமா லபத் 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 அப்படி போறி ஆத்தா என்ன செய்ய அறியாம பறிச்சாக்கா இன்னைக்கு குத்தடி குத்தடி செய்யலக்கா குதிச்சு குத்தடி செய்யலக்கா அப்படி போறி ஆத்தா ஒன்னு நாள் கட்டி கொண்டு எப்போது மச்சதில்லை கட்டி தட்டி வேணாது சொல்லீர்களே அப்படி பொறி ஆத்தா இடுப்பா பாரு பொம்பளை ஆசை விட்டு போக மாட்டோம் லெஃப்ட் ரைட் என்னப்பா என்னப்பு பூரா இப்படி படுத்துட்டீங்கன்னா என்னதான் பண்றதா விடுதா உன்னை இப்பதான் பாத்துருக்காங்க அவங்க எந்திரிப்பாங்க என்னை விட்டாலும் கிழக்கிழச்சிரு என்னடி என்னை விட்டா என்ன ஒரு ஆளு ஒரு மாதிரி வந்திருக்க செய்தா கிளியுமா பரவாயில்ல அந்த மண்டே பறக்க விட்டீங்க மண்டே பறக்குன்னா நம்ம
அட விடுங்க, அவன் மேல ஒரு நோக்கமே. ஏன் வண்டிக்கே மேல பிடிச்சிருக்க நீ? இத்தனை பேர் ஆம்பளை இருக்கீங்க, ஒரு புண்ணியம் இல்ல. ஆனா அது ஒரு மங்களகரமா மஞ்சள் கலர்ல போட்டிருக்காதியா? உண்மையில கண்டுபிடிச்சு எப்படியா கண்டுபிடிச்ச? கரிமூட்டத்துல விளாதுருப்பான் அவன. நீ ஒண்ணும் பயப்படாத, அதை நினைச்சு செஞ்சுதே பத்தாச்சு. அதுல என்ன ஒரு சந்தேகம்? அதுல என்ன ஒரு சந்தேகம்? என்ன மாமா, நான் வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கு மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னடி உனக்கு ஒரு ஆசை? என்ன வேற ஆளுக்கு ஒரு புருஷன் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, நான் மாசத்துக்கு 36 புருஷன் கட்டணும்னு ஆசை. மாசத்துக்கு 30 நாள் தான் லூசு முண்டா. 36 புருஷன் 6 நாள் அப்படி கடை வாங்கிக்க வேண்டியது. அதுலயும் விடலின்ற. அதுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கறிக்கடைக்காரன. சரி, என்ன ஆள் இருக்கான உயிரோட இருக்கான செத்து போனான். கறிக்கடைக்காரி சூப்பர்ப்பா. சரி, பால் சப்ப கொடுத்துட்டு உள்ள போறேன். ஒரிஜினல் கலவரி யாருமே வராதுப்பா. பின்னாடியா இங்க சத்தியமா சொல்றேன், பின்னாடி மட்டும் இந்த இதோட வந்து வச்சுக்க, உண்மையிலே நான் 2 பிள்ளையோட வருவேன். ஆமாப்பா, அந்த மார்கழி மாசி தை மாசி அதனால இப்படித்தான் இருக்கு. போற நாய் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு. என்ன கறிக்கடைக்கார அள்ளிட்டானியா? போய் பால் சம்பா தூக்கிட்டு உள்ள இவ்வளவு பெரிய கறிக்கடையை போட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுவேன் நானு? என்ன கேட்டேன்? கெடுக்கிறதுக்கே வந்திருக்க பத்தியா? சரி, குருதி வாலிபால் கிடையாது, கட்ட கிரிக்கெட் பண்ணல. ஏன்னா கறிக்கடைக்கார போயிருக்கேன். உன்னை யாரு கூப்பிட்டா? அதானே ஐயா சொன்னதுக்கே பயப்படுறாரு. பொறுத்து நீ வருவேன்னு பார்த்தாப்ல சுயேட்சையா ஜெயிச்சுட்டு படுத்துட்டாப்ல. அவர் இல்ல கறிக்கடைக்காரன் சொன்னேன்ல மாமா. சரி, கேட்கலையா? கல்ல விட்டு அடிச்சு சொல்றி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எரிச்ச மசர் கிளம்பிக்கிட்டு. சொல்லுதா, கோவப்படாத. ஏன்னா கோவா பழியா வந்துடும். ஆமா, நான் பால் சம்பா கொண்டு போய் பெரிய கறிக்கடையை போட உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல. சரி, எதுக்கு நீ கேட்டா? எதுக்கு? நாளைக்கு ஒரு காதுத்து 36 உருப்படி ஆர்டர் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்துடலாம் இருக்கேன். நல்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் சம்பா தூக்கி வாரத்தில் வச்சு நான் பாடு படுத்துட்டேன். சரி, காலையில பாக்குறேன் முண்டமா தூக்குறேனியா நானு. முண்டமா தூக்குறேன். 36 உருப்படியில ஒரு உருப்படி அதிர் போச்சாமா? காரணம் என்ன? தொங்க விட்டு ஏன் சவரட்டி எடுக்கணும் ஒரே வார்த்தையில கொலை அக்க தெரிஞ்சேன்னா உங்ககிட்ட சவரட்டியா? என்கிட்ட ஒரு கொலக்கட்டை இருக்கு, வேணுமா? கொலக்கட்டை எடுக்க பூச்சி அமைப்பா சுத்தியாட்ட அடிச்சு எப்படி இருக்கு தெரியும்? ஏன் சுத்தியில் எடுக்க வாங்கி வச்சு கடி. என்ன மாமா வெட்டிக்கார மாமா சொல்றி. போகக்கூடாது மாமா. ஏய், நான் போக மாட்டேன். நான் உன் முன்னாடி தான் திரிவேன். சைஸ் சரியா வர ஓடி லூசு முன்னாடி டவுசர் போட்டுருக்கோம்ல. உன் முன்னாடி சைஸ் சரியா வர. நீ ஒரு குட்டியான, நீ ஒரு நீர்மூலியான, ரெண்டும் சரியா வர. நீ தவக்கா. ஆமா, தவக்கா கடிச்சிட்டு நடுவுல கரட்ல இருக்கு நாய் மாதிரி. அவன் எதை உண்மையில பாக்குறேன். தார் ரோடு போறவங்க கூட்டு உயிரை வாங்குறாங்க. இல்லடி, கால் ஒரு மாதிரி 2030 மேல. சரி, பேசுறேன். பல டவுசரா. சரி, என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி போட்டுக்கால என் தோழி மேல கூட்டுரும். வந்த எதுக்கு வந்த? கொடுக்க வந்து ஒரு தடவை பிடிக்கிட்டு போ. காட்டு பின்னாடி வா, காட்டுறேன். போக முடியாது. இப்ப நீ எதுக்குடி வந்த? நீ வந்த எதுக்கு வந்திருக்கிய? காவலுக்கு. என்ன காவலுக்கு எங்க அப்பா சொல்லி. நீ உங்க அப்பா சொன்ன, உங்க சித்தப்பா சொன்ன, அதுக்கு தேவையில்லை. உன் பேர் என்ன? என் பேரா? அம்மா. சும்மா சொல்லக்கூடாது. ஏன் சும்மா சொல்ற? ஒரு 1 ரூபா கொடுத்து சொல்லவா? ஒரு 1 ரூபா கொடுத்து சொல்லவா? போ நிக்கமா ஆம்பளை மாதிரி. கல்லு மடை கெண்ட. கல்லு மடை கெண்ட சரிதான் போடி.
வரியா அடியே வா. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? ஐஸ்வர்யா ராய். டேய், நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? பேர் வைக்கணும். டேய், இரு வரேன், நான் உனக்கு பேர் வைக்கிறேன். ஏய், நிப்பாட்டு உன் ஏமா ஏமா ஏய் டான்ஸ், நான் உனக்கு பேர் வைக்கிறேன். அந்த புள்ளி பேர் வைக்கவா? அந்த ஏய் இரு வரேன், அவ மேல காமி, நீ கீழே காமி. தோழிமா நல்லா இருக்கியா? ரெண்டு பேரும் சூப்பு சுடிதா. அப்பா சொல்லியிருக்காரு கண்ணு கருத்து போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு நாம வந்துட்டு அந்த இடத்துல தலைவி வள்ளியம்மா கூப்பிடு பாப்போம். பேர் கல்லடி முனியாண்டி. முனியாண்டி உனக்கு தெரியுமா? உன் வீட்டு பக்கத்துல இருக்க. இங்கே ஒரு நாள் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் குறிப்பிட்ட இல்லை இல்லை ஒரு நாள் எடுத்தீங்களா குறிப்பிட்ட ஒரு இங்கே நானே நீரோடி காலம் வாழ வேண்டும். அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணு கொடுத்து போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்க அப்பா ஒருத்தர் புதுசா வச்சிருக்காருமா. போட்டா வரோம் போட்டோ வந்து என்ன இவள் தான் அவளா அரங்கேற்ற நாயகியா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஏற்றுவீங்க ஏற்ற மாட்டேங்க வாத்தியார் மாதிரியே இருக்கு. அடி நல்லா இருக்குடி. அம்மா நெஞ்சார்ந்த வணக்கம். நெஞ்சார்ந்த வணக்கம் மைதானா? அப்புறம் சரி, நல்லா எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லி கொடுத்து. நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அழகா இருக்கணும். மனசு நல்ல மனசு. அழகா. ஆமா, நல்லா இருக்கணும் நீ. அழகா ஆமா, இருக்கணும். வாழ்க வளர்க வளம் பெறுக. அந்த இறைவனுடைய அருளால சங்கரன் அருளால நீ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெரிய ஆளா நம்ம ஊரு பேரை வாங்கணும். கல்வி மடு அப்படின்னு பேர் வாங்கணும். நல்லா இருக்கா? இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய அன்பு மகனுமாகிய நகைச்சுவை நடிகருமாகிய அரங்கேற்ற நாயகன் ரத்ன நாயகியா இருக்க ஆமா கலைவேந்தன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் என் அன்பு தோழி தரணஸ்ரீ அவர்கள் சார்பாகவும் தலா 501 அந்த புள்ள சார்பா என்னுடைய சார்பா. பத்திரமா வச்சுக்க. சரி ரீடம் இருக்கு. அப்பா வந்தாரா? அம்மா அப்பா பத்தி பேசாத. இங்கே பொம்பளையாக நான் பொம்பளை தான் சொல்லி நடித்து கொண்டிருக்கும் சூப்பு சுனிதா அவர்களுக்கு இருடி இங்கே பொம்பளையாக நடித்துக் கொண்டிருக்கும் சூப் சுனிதா என்ற பட்டம் வாங்கி வாயடி வரதராணி என்ற பட்டம் வாங்கி அவருக்கு ஒரு 1,000 ரூபா நாங்கள் 4 பேர் கடை சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு காசுல ஒரு 4 அணைய போன தர்றோம். ஆமா நாளைக்கு ஏடிஎம்ல எடுத்துறோம் 1,000 வந்தா எடுத்துறோம். அப்பா பத்தி எல்லாம் பேசாதீங்கப்பா. சரி. அவர் என்ன அப்படி இருக்காரு? என்ன உங்களை பூரா காட்டு போக சொல்றாரு. சரி ரீடம் அப்பா வந்தாரு. அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போய் சொல்லியிருக்காரு? கண்ணு கட்டுமா காவலுக்கு. ஆக கண்ணுக்கு எதுப்பா திடீர் காட்டுக்கு திடீர் காவலுக்கு அப்படி நன்றி வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? வேற ஒண்ணுமே வேணாம். என்னையே ஏய் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இருக்கட்டும். ஆக வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வெளியிட்டால் அலுப்பு இருக்காது. அதில் ஆடு மட்டும் சேரா விட்டால் அழகு இருக்காது. பிள்ளை பறக்காது. அழகு இருக்காது. பிள்ளை பறக்காது. ஏய் அழகு இருக்காது. இடத்த பார்க்கல அற்பமான கூட்டமா இருக்கு. அற்பமான இடமா இருக்கு. உண்மையிலே இன்னைக்கு சொல்ல போனா நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். அதுல நம்ம இனத்துக்கு வந்திருக்கோம் நாங்களாம். இருக்கட்டும். இருந்தாலும் இடத்த பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய மனசு எப்படிப்பா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வேகுது. கலட்டி போட்டுமா? சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா இங்க வருங்க பெரிய மலை எப்படி இருக்கு? எப்படிலாம் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த ஏதோ ஏதோ மயக்கம் ஏதோ ஒரு கோடி
அப்படி இடத்துக்கு வந்தனே. நன்றி நன்றி நன்றி. என்னத்தா என்னடி என்ன பப்ஸ் என்ன பப்ஸ்? கொஞ்சம் ஆர்வத்துல தூக்கி அது சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆரியம் கூட்டாலும் காரியத்துல என்ன இருக்கணும்? ஆமாமா. என்னப்பா? ஆமா. ஆமா மணி ஆயிடுச்சு. ஆ. நானும் சீக்கிரம் வெளியே வந்துட்டேன். ஆமா. அதனால பாடுவோம்னு ஏனே அப்ப வரலாமா? வரட்டிடுவேன் அதுக்குள்ள. ஏன்னா அதுக்குள்ள வரட்டுறீங்க, அதுக்குள்ள வரட்டிடலாமா? என்ன என்னடி ஆடணும்ல. மணி ஆயிடுச்சுடா. மணியெல்லாம் ஆயிட்டு போகுது. நாளைக்கு சாயங்காலம் வரையும் நாடகம் நடக்கும். ஐயாயிரம் 5000 ரூபாய் பட்டுச்சால. 5000 ரூபாய் பட்டு சொல்லு. ஏத்தா 5000 ரூபாய் பட்டு சொல்லு. சரி இருக்கட்டும். ஏண்டி 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் பட்டு செல்லதையா? ஆமா. நீங்க அந்த ஆடை அப்படி வாங்கி கொடுக்காம இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்போனாங்க. சொல்லுதா 500 ரூபாய்க்குள்ள யாரு அவங்க அப்பத்தாதான் கடையை வச்சிருக்கேன் பட்டுச்சால. எடுத்து போறேன். சரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஆடி பாடி சந்தோஷமா கலந்துக்கலாமா? அப்ப ஆடிக்கலாமா? சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். ஆடி பாடி அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு ஒரு நாளே ஆட்டம். அம்மா நீங்க காலை தூக்கி ஆடணும், நான் அதை பார்க்கணும். ஏய் என்ன இது யாரு சொல்லி கொடுத்தா? எனக்கு கல்யாணம் ஆகணுமா? இந்த வசனம் யாரு சொல்லி கொடுத்தா? காலத்துக்கு அம்மா உடலூர் குண்டுமல்லி பாட பாடு முடிக்க வந்த மல்லி ஆமா குண்டுமல்லி உடலூர் பாடு முடிக்க வந்த மல்லி
போட்டு கொண்டு வந்தாங்க கொஞ்சம் பால் பத்தாம இருக்கே. பின்னாடி வாங்க, நல்லா பீச்சு தரேன். நல்லா பீச்சியா? என்னடி சொல்ற? என்னடி உள்ள? இதுவரை நடந்தது விளையாட்டு, இதுக்கப்புறம் தான் வினயமே இருக்குது. வருகிறார் நாரதர். ஜெய பாண்டி மாமா. சரி, வாங்க வாங்க வாங்க. அவர் உங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாரு? நாராயணா என்னை பிடிச்சி ஏராயணா. ஐயப்பா, என்ன பேச்சு? வா பேச்சு பாத்துக்குவோம். முதல்ல கத்துவாரு. சரி, நாராயண இங்க வரியா அப்படின்னு. என்ன சொல்லி அஞ்சரை வந்து வரா? உங்களை பார்த்தோன்னே கொண்டுட்டுவாரு அப்படியே. கொண்டுட்டுவாரு. நீ வா மாமாய்.